நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா ஜாக்கிரதை, பின்னாடில இருந்து தாக்க வராங்க. கனிமணி, மகாராஜாவுக்கு வாளை கொடுங்க. நான் உன்னை விட மாட்டேன். இதோ நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆச்சாரியரே, மகாராஜா, நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், எச்சரிக்கையா இருங்கன்னு. கவனக்குறைவா இருக்கிறதால நீங்க இன்னைக்கு பாடம் கத்துக்க போறீங்க. உங்களால இன்னைக்கு தப்பிக்க முடியாது. மகாராணி அவர்களே, உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். மகாராஜா, இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது? யார் மண்டை உடைஞ்சது? அச்சுதேவரோட. அச்சுதேவா, அச்சுதேவா, ராஜ வைத்தியரை வர சொல்லுங்க. இவருக்கு உடனே வைத்தியம் பார்த்தாக்கணும். மந்திரியாரே, தண்ணி கொண்டு வா. மகாராஜா, மகாராஜா, நீங்க இவருக்காக கவலைப்படுறீங்க? உங்களை கொல்லணும்னு பார்த்தார்ல? இல்ல, இவர் என்னோட விரோதி இல்ல. இது ஒரு சின்ன விளையாட்டு. விளையாட்டா? ஆமா, விளையாட்டு தான். எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான பயிற்சி. சின்ன வயசுல இருந்தே நீ எப்ப வேணாலும் என்ன தாக்கலான்னு நான் அச்சுதன் கிட்ட சொல்லியிருந்தேன். நான் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். அந்த விளையாட்டோட ஒரு பகுதி தான் இது. ஆனா இந்த விளையாட்டு இன்னைக்கு எனக்கே பிணையா மாறிடுச்சு அண்ணா. நீங்க எப்பவுமே என்ன ஜெயிச்சுட்டு தான் வரீங்க. ஆனா இந்த முறை நான் ஒரு முழு திட்டத்தோடு தான் வந்திருந்தேன். உங்களை தோக்கடிச்சிருவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் நான் தோத்து போயிட்டேன். இவங்க, இந்த பெண்மணி என்ன இன்னைக்கு நிச்சயமா பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இல்ல மகாராஜா, இதுல சாரதா தேவியோட தப்பு எதுவுமே இல்ல. அவங்க உங்களை காப்பாத்துறதுக்காக தான் முழு முயற்சி பண்ணாங்க. எனக்கு தெரியும், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. என் திட்டத்தையே இந்த பொண்ணு பாழாக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பழங்கள்லையும் நான் ரசாயனத்தை தடவி வச்சேன். அந்த திட்டத்தையும் ராமகிருஷ்ணர் பாழாக்கிட்டாரு. ஒவ்வாமை உண்டாக்குறதா? அப்படின்னா நீங்க தான் அந்த ரசாயனத்தை, ஒவ்வாமை உண்டாக்கக்கூடிய ரசாயனத்துக்கும் எச்சரிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அந்த ஒவ்வாமை உண்டாக்குற பழத்தை அண்ணன் சாப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரு செயலிழந்து போயிடுவாரு. உடல் ரீதியா இவர் பலவீனம் அடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் இவர் மேல தாக்குதல் நடத்துறது ரொம்பவே சுலபமாயிடும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தாக்குதல்ன்றது வெறும் அஸ்திரங்களால மட்டுமே நடத்தக்கூடியதில்லை. எத்தனையோ முறைகள்ல நாம தாக்குதல்களை பயன்படுத்தலாம். சந்தேகமே இல்லாம தாக்குதல் நடத்த வேற சில வழிகளும் இருக்கலாம். அந்த தாக்குதல் ஏதோ ஒரு வியாதியோ இல்ல உடல்நல குறைவாவோ இருக்கலாம். எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்ம கடமை. அச்சுதேவரே, என்னோட தாக்குதல் ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்லல. தேவி, நீங்க இன்னும் கொஞ்சம் பலமா மட்டும் என்ன அடிச்சிருந்தீங்கன்னா நேரம் நான் எங்க அண்ணனோட மடியில இல்ல, நேரா அந்த யமனோட மடியில தான் கறந்திருப்பேன்.
பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா. உன்னுடைய தர்ம பத்தினி உன்னை விட தைரியமானவ மட்டும் கிடையாது, உன்னை விட திறமையானவளும் கூட. ஆமா, பொதுவா இவங்க தாக்குதல் எல்லாம் என் மேலதான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு எதிர்பாராதமா ஐயா மேல நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சாரதா தேவி, உன்னுடைய தைரியம் பாராட்டுக்குரியது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் எது வேணாலும் கேட்கலாமா? என்னால கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு ராமலீலால கதாபாத்திரம் வேணும். இயக்குனர் ஐயா, இதோ வரேன். பார்த்து மெதுவா போங்க. ராம்லீலால நடிக்கை உங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுங்க. அது வந்து மகாராஜா, இந்த நடிகை ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க இல்லையா? ஆனா இவங்களுக்காக எந்த ஒரு கதாபாத்திரமும் இப்ப மிச்சமா இல்லையே. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சாரதா தேவி ராம்லீலாவை தொகுத்து வழங்கணும். ராம்லீலாவோட ஆரம்பத்துல இருந்து முடிவடைகிற வரைக்கும் இருப்பாங்க. உங்களுடைய யோசனை ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி மகாராஜா. இன்னைக்கான பயிற்சி இதோட முடிவடையுது. நாளைக்கு மறுபடியும் நாம இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். என் மேல விழுந்தது யாரு? மந்திரியாரே, அது யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே ஆச்சாரியாருக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் மகாராஜா. இனிமே மகாராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. பாத்தீங்களா என் மருமகளை? எல்லாரும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவ மகாராஜாவோட உயிரையே காப்பாத்திட்டா. நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியசாலியான, அறிவாளியான, குணவதியான, யாருக்கும் இணை இல்லாத ஒரு நல்ல குடும்ப தலைவி உங்களுக்கு கிடைச்சிருக்கா. ஆனா அம்மா இப்படி ஒண்ணும் சொல்லலையே. எடுத்துக்கோ. எல்ல லட்டுவை எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிடு. என்ன தொந்தரவு பண்ணாத. ஆமா தானே? நான் ரொம்ப தைரியசாலி இல்லைங்க? ஓ சாரதா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதம்மா. அது ஏதோ விளையாட்டுங்கிறதுனால போச்சு. உண்மையிலேயே தாக்குதல் நடந்திருந்தா அப்போ என்ன பண்ணாலும் நடந்திருக்கும். யாரும் உண்மையாலாம் தாக்க போறது இல்ல. எல்லாம் உங்களோட மன பிரம்மதாங்க. அதான் உங்களுக்கு உடம்புல அரிப்பு எடுத்துச்சுல, அதுவும் விளையாட்டோட ஒரு பாகம் தான். அச்சுதேவர் சொன்னாருல்ல. ராமா, ஒருவேளை ஒவ்வாமையை உருவாக்குற ரசாயனம் அச்சு தேவருடைய திட்டம்னா, அப்போ நெருப்பு குண்டும் மிரட்டல் கடிதமும் அவருடைய திட்டமா இருக்குமோ? ஆனா அச்சுதேவர் இத பத்தி எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை எப்படி இருக்குமோ? 2 சதி திட்டமும் ஒண்ணா நடந்துகிட்டு இருக்கோ? இல்ல 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 இல்ல, நான் உடனடியா போய் அச்சுதேவர் கிட்ட பேசியாகணும். விபரீதமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசணும். அப்பதான் பாதுகாப்பா இருக்க முடியும். என்ன உளறீங்க? அச்சுதேவரை எதுக்காக சந்திக்கணும்? மகாராஜா மேல தாக்குதல் நடக்குமோன்னு சந்தேகமாவே இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதான் உங்களோட மனைவி என் மேல தாக்குதல நடத்திட்டாங்களே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அது சாரதா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, தப்பு என்னோடதுதான். நான் தான் எங்க அண்ணனை எச்சரிக்கையா இருக்க சொல்ற முயற்சியில நான் எச்சரிக்கையா இருக்கிறத மறந்துட்டேன். உங்க திட்டம் அருமையா இருந்தது, ஆனா அதுல நிறைய ஆபத்தும் இருந்துச்சு. ஏன்? நான் உண்மையிலேயே எங்க அண்ணனை கொலை பண்ணிடுவேன்னு நினைச்சியா? அதே இல்ல, நான் மேடையில நடந்ததை பத்தி சொல்லல, மொத்த திட்டத்தை பத்தியுமே தான் சொல்றேன். அப்படின்னா? அதாவது நீங்க முதல்ல நெருப்பு பந்த பயன்படுத்தினீங்க இல்லையா, அதுல ஆச்சாரியார் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் திரவம் கலந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் மந்திரியாருக்கும் அந்த மிரட்டல் கடிதம் அனுப்புனது நீங்க தானே? கடிதமா? என்ன மிரட்டல் கடிதம்? நான் யாருக்கும் எந்த கடிதமும் அனுப்பலையே. அந்த நெருப்பு குண்டு வெறும் விபத்து மட்டும்தான். அந்த தவறுக்காக நான் பிஷன் பாபுவை கண்டிக்கவும் செஞ்சிருக்கேன். அப்போ நதிக்கரையில மகாராஜாவை கொலை பண்ண போட்ட திட்டம்? மகாராஜாவை கொலை பண்றதா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்க?
அப்படின்னா என்னோட அண்ணனோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கா? நாங்க அப்படின்னு சந்தேகப்படுறோம் அச்சுதரே. ஐயோ ஆண்டவா, அப்படின்னா கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும். நீங்களும் எச்சரிக்கையாவே இருங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துங்க. எங்கேயாவது ஏதாவது சதி வேலை நடக்குதான்றத நானும் கண்காணிக்கிறேன். பீஷன் பாபு எங்க? பிஷன் பாபு அவரோட அறையில இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கே தான் இருந்தாரு. என்னோட உடல்நிலை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சோர்வா இருக்குன்னு அவரோட அறைக்கு போய் ஓய்வு எடுக்க போயிட்டாரு. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இப்பவே போய் பீஷன் பாபுவை சந்திக்கணும். நாங்க கிளம்புறோம். பீஷன் பாபு இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பவே நாம இவர்கிட்ட பேசி ஆகணும் மந்திரியாரே. பீஷன் பாபு, பீஷன் பாபு. அட, அவர் இங்க இல்லையே. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பீஷன் பாபு என்ன சுண்டலியா என்ன அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நான் பீஷன் பாபுவை தேடல மந்திரியாரே, அவன் திட்டத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். பீஷன் பாபு, பீஷன் பாபு. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இங்க பாருங்க, பீஷன் பாபு பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. நாம வீரர்களை அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொல்லலாம். பீஷன் பாபு, பீஷன் பாபு, பீஷன் பாபு. இனிமே பீஷன் பாபுவை தேட வேண்டிய அவசியமே இல்ல மந்திரியாரே. ஏன்? ஏன்னா பீஷன் பாபு அரண்மனையை விட்டு ஓடியே போயிட்டாரு. ஓடி போயிட்டாரா? எதுக்கு? ஒரு நிமிஷம் இந்த பொம்மைய பாருங்க. இந்த பொம்மைய பார்த்தா மகாராணி வரிசையில வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இன்னும் கவனமா பாருங்க, அதுல என்ன இருக்கு? ஆனா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்? இதுக்கான அர்த்தம் நம்ம மகாராஜா மேல நிச்சயமா தாக்குதல் நடக்க போகுது. பீஷன் பாபு ஒரு காரணமா தான் இதை இங்க விட்டுட்டு போயிருக்கான். உங்களால முடிஞ்சா மகாராஜா உயிரை காப்பாத்திக்கோங்கன்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன ஆச்சுடா செல்லம் உனக்கு? நெத்தியில பொட்டு இல்ல, சீவி சிங்காரிக்கல. உன்னோட உண்மையான ரூபத்தை பார்க்க தான் இந்த கண்ணாடி துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் உன் கண்களுக்கே அழகு வந்திருக்கு. இல்லனா கலையே இல்லாம முகம்லாம் வாடி போய் வறண்ட பூமி மாதிரி இருந்தது. அச்சுத தேவ நாம எப்படியே முட்டாளாக்கிட்டோம். பாவம் அவன். என் கண்கள்ல இருக்க மையோட சேர்த்து அச்சுதேவ் முகத்திலையும் நான் கரிய பூசிட்டேன். அவனுக்கு தெரியவே தெரியாது, உண்மையிலேயே அவன் அண்ணனோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு. எல்லாரும் என்ன வங்காளத்தை சேர்ந்தவன்னு ஏமாந்து போயிருக்காங்க. குஷி நினைக்கட்டும், அப்படியே நினைக்கட்டும். ஏய் கண்ணாடி, என்ன பத்தின உண்மை என்னன்னு சொல்லு பாப்போம். என் பேரு குங்குரு, பாபு சதானந்தரோட பரம விசுவாசி. இந்த புத்திசாலித்தனமான மூளை இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட உயிரை பறிக்க போகுது.
இப்பதான் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. கிருஷ்ணதேவராயா, உனக்கு மரணம் காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட மரணம் என் கையில நடக்க போகுது. விஜயநகரத்தோட கிரீடை இனிமே உன் தலையில இருக்காது. ஏன்னா இனிமே நடக்க போறது எங்க சுல்தானோட ராஜ்யம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இனிமே தாமதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம உடனே மகாராஜாவை எச்சரிக்கை பண்ணி ஆகணும். நாம ராமலீலா நாடகத்தை நிறுத்தியே ஆகணும். இல்ல ராமர் வேஷத்துல வேற யாராவது நடிக்கணும். ஆமா மந்திரியாரே, மகாராஜா இப்போ ஒப்பனை அறையில இருப்பாரு. நாம உடனடியாக அவரை சந்திச்சாகணும். உடனே வாங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகாராஜா, மீச இருக்கு மீசை இருக்கு. ஆனா இப்ப கண்ணுக்கு தெரியாது. இவரு என்னோட மீசைக்கு மேல தோல் மாதிரி எதையோ ஒட்டி வச்சுட்டாரு. அதனால என் மீசை காணாம போயிடுச்சு. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நம்ம கொஞ்சம் தனிமையில பேச வேண்டியிருக்கு. பண்டிதனை ராமகிருஷ்ணா, என்னாச்சு? நீ பார்க்க ஒரு மாதிரி இருக்க. ஆமா மகாராஜா, நாம இந்த நாடகத்தை எப்படியாவது தடுத்தாகணும். என்ன இப்படி சொல்ற? இது எப்படி சாத்தியமாகும்? விருந்தினர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்க இந்த நாடகத்துல நடிக்க வேண்டாம், அப்ப பிரச்சனை இருக்காது. என்ன பிரச்சனை ராமகிருஷ்ணா? என்னோட மீசை இல்லங்கிறதா? இல்ல மகாராஜா, உங்க மீச பிரச்சனை இல்ல, உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. நீ அனாவசியமா கவலைப்படுற. இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றத நம்பு. அச்சுதன் நான் சொன்னதுனாலதான் என் மேல தாக்குதல் நடத்தினா. இது எங்க விளையாட்டுன்னு சொன்னல. மகாராஜா, தாக்குதல் விளையாட்டா இருக்கலாம், ஒவ்வாமை விளையாட்டா இருக்கலாம். ஆனா நெருப்பு பந்து உங்க பக்கத்துல வந்து விழுந்தது விளையாட்டு கிடையாது. ஒரு எச்சரிக்கை கடிதம் நம்ம மந்திரியாருக்கே வந்திருக்கு. இதுவும் விளையாட்டு இல்ல. நதிக்கரையில உங்களை கொலை பண்றத பத்தி யாரோ சதி பண்றதும் விளையாட்டு கிடையாது மகாராஜா. என்ன சதி? இதுதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. மகாராஜா, பீஷன் பாபுவும் இங்க இருந்து ஓடிட்டாரு. என்ன சொல்றீங்க நீங்க? மகாராஜா, பீஷன் பாபுவோட அறையில எங்களுக்கு இது கிடைச்சது. நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்கிற தகவல் தான். மகாராஜா, எங்களுக்கு எல்லாத்த விட உங்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமா மகாராஜா, நீங்க மேடைக்கு வரக்கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ராமகிருஷ்ணா. ராமலீலா நடந்தே தீரும். பிரபு ஸ்ரீராமரோட கதாபாத்திரத்துல நான் தான் நடிப்பேன். ஆனா மகாராஜா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா... மந்திரியாரே, மகாராஜா, ஒருவேளை நான் மேடைக்கு வரலனா மக்கள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன கோடன் நினைக்க மாட்டாங்க? தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாதவனால மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் நினைப்பாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மேடைக்கு வரதான் போறேன். மகாராஜா தன்னுடைய உயிர் ஆபத்துல மாட்டி விட்டுருக்காரு ராமா. இப்ப என்ன பண்றது? உன்னால ராமலீலாவையும் தடுக்க முடியாது, மகாராஜாவை மேடைக்கு வராமையும் தடுக்க முடியாது. ஆமா பட்டு, ஆனா ஏதாவது செஞ்சு விரோதியை நான் தடுக்க முடியல. எப்பாடுபட்டாது மகாராஜா உயிரை காப்பாத்தி ஆகணும். நான் என் மனசுல என்ன யோசிச்சனோ அதத்தான் நீங்களே யோசிக்கிறீங்களா? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். இந்த உடைக்கு ஆபரணங்களை போட்டுக்கிட்டா பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னு தானே யோசிக்கிற? வணக்கம் மகாராணி.
மகாராஜா உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. நான் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவரை சகல மரியாதையோட உள்ள கூட்டிட்டு வாங்க. உங்களோட மீச? என்னோட மீச அங்கேயே இருக்கு. அது நம்ம ஒப்பனை கலைஞர் இருக்காருல்ல, அவர் என்னோட மீசைய மறைச்சிருக்காரு. பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. நீங்க போறது வனவாசம், ஏதோ விழாவுக்கு போற மாதிரி வந்திருக்கீங்க. மகாராஜா, எல்லாம் சரியா தானே இருக்கு. நீங்க ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுது. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. வீஷன் பாபு அறையில இருந்து எங்களுக்கு இது கிடைச்சது. நான் என்னோட நடிப்பை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, நான் பிரபு ஸ்ரீ ராமரோட நிழலா கூட இருக்க முடியாது. அதனால நான் அவரோட கதாபாத்திரத்தை நிறைவா செய்வனா இல்லையான்னு கவலையா இருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் போய் தயாராயிட்டு வாங்க. ராம்லீலாக்கு போக தயாரா? தயாரா இருக்கும். நீங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணுங்கிற? அட, உங்க கதையை எடுத்துக்கிட்டு ஹனுமான் நகரத்துக்கு தயாராகுங்க. குண்டப்பா, நீ யார் கூட விளையாடிக்கிட்டு இருக்க? அது குண்டப்பனுக்கு எந்த கதாபாத்திரமும் இல்லல, அதனால அவன் கோவமா இருக்கான். அவனோட கோவத்தை தணிக்கிறதுக்காக நாங்க பொம்மை கொடுத்திருக்கோம். லாமா, இந்தா இத பிளி. என்ன இது? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? லாமா, நீ என்ன முட்டாளா? மேல பல்லும் தெளியும்ல, திருப்பிய தொலைந்த. இனிமே மகாராஜா மேல எங்க இருந்து வேணாலும் தாக்குதல் நடக்கட்டும். அவரை காப்பாத்துற வழி எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என் ஸ்ரீராமரை காப்பாத்துறதுக்காக உண்மையிலேயே அனுமாரா மாற போறேன். விஜயநகர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ராம்லீலாவை பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? இந்த வருஷம் எல்லாத்தையும் விட விசேஷமா இருக்க போகுது. ஏன்னா மகாராஜாவே ராமரா நடிக்கிறாரு. அப்புறம் மகாராணி சின்னாதேவி, அப்புறம் மகாராணி திருமலாம்பா 2 பேரும் சீதாவா நடிக்கிறாங்க. ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய கதை. அதாவது பகவான் ஸ்ரீராமன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாருங்கிறத பத்தி சிறந்த முறையில வாழ்ந்து காட்டினதுனாலதான் அவரை புருஷோத்தமன்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு அவரை பார்த்துதான் நம்மள கத்துக்கணும். நாமளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் வழியை நோக்கிதான் பயணிக்கணும். தசரா பண்டிகைங்கிறது தீமையை ஒழிக்கிறதுக்கான பண்டிகை. அநியாயம் எப்பவும் நிலைச்சே நிக்காது. சரி, பொறுத்ததெல்லாம் போதும். இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த ராமலீலா நாடகம் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்சது நடக்க போகுது. மரணம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த மர்ம கடிதத்தை பல தடவை படிச்சதுக்கு அப்புறமும் கூட மகாராஜாவை எப்போ எப்படி தாக்க போறாங்கன்னு நமக்கு சின்ன ஒரு துப்பு கூட கிடைக்கவே இல்லையே. மந்திரியாரே, விரோதி நமக்கு மறைமுகமா துப்பு கொடுக்கறானோ இல்லையோ, ஆனா அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். இந்த நவராத்திரி அப்போ 1 இல்ல 2 ராவணன் வதம் செய்யப்படுவான். 2 ராவணனை வதம் செய்யறது இது எப்படி மந்திரியாரே சாத்தியம்? ராமகிருஷ்ணா, ஒருவேளை அவன் நம்ம மகாராஜாவை தான் ராவணன்னு சொல்றான்னா, அப்ப 2வது ராவணன் யாரா இருக்க முடியும்? அதுலதான் விஷயமே இருக்கு. இது பீஷன் பாபு எழுதின ராமாயணமாச்சே. இதுக்கு சரியான அர்த்தம் தான் பிடிபடல.
பிரபு ஸ்ரீ ராமனுடைய லீலை அற்புதமானது. கைகேயி மகாராஜா தசரதனை தனக்கு கொடுத்த சத்தியங்கள் வழியில மாட்டி விட்டுட்டாங்க. மகாராஜர் பெரிய புத்திரன் ஸ்ரீராமனை பரதன் மேல இருக்கிற முகத்தால வனவாசத்துக்கு அனுப்பிட்டாங்க. தம்பியுடைய கட்டளைய மீற முடியாத ஸ்ரீராமன் எந்த ஆட்சேபனையும் சொல்லல. தன்னுடைய மனைவி சீதாவோட சேர்ந்து வனவாசத்துக்கு கிளம்பிட்டாரு. அண்ணா, நானும் தங்களோடு சேர்ந்து வனவாசம் வருகிறேன். இல்லை சகோதரா, அவ்வாறு நடக்க இயலாது. வனவாசத்திற்கு நான் மட்டும்தான் செல்வேன். ஆனால் பிரபு, என் வாழ்க்கையை தங்கள் பாதங்களில் அர்ப்பணித்து விட்டேன். தயவு கூர்ந்து என்னையும் தங்களோடு வருவதற்கு அனுமதியுங்கள் பிரபு. இருப்பினும் லக்ஷ்மணா, இல்லை இல்லை என்று கூறுங்கள். அச்சுதா, என்ன சொல்ற? நானும் தங்களோடு வருகிறேன் அண்ணா. நாம் நாம் எச்சரிக்கையாகவும் இருப்போம். பிரபு, தவறு என்னுடையதுதான். நான் விரோதியை நண்பன் என்று எண்ணி உங்கள் உயிரை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேன். எனக்கு மன்னிப்பு கோரும் மறுகதை கூட இல்லை பிரபு. என் தவறை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளியுங்கள் பிரபு. பிரபு, என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் பிரபு. அட, என்ன ராமாயணம் நடக்குதுங்க? ரொம்ப அருமையா இருக்கு. தம்பினா லக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும். எழுந்திரு லக்ஷ்மணா. இதோ பார் லக்ஷ்மணா, எதிரி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மை அவனால் ஒன்றும் செய்ய இயலாது. தாய், தந்தை மற்றும் நமது குருக்களின் ஆசீர்வாதம் நம்முடன் இருக்கிறது. நீ அரண்மனைக்கு செல் லக்ஷ்மணா. பிரபு, ஸ்ரீராமர் எங்கே இருக்கிறாரோ அங்குதான் லக்ஷ்மணனும் இருப்பான். உடலிலிருந்து ஆன்மாவை எவ்வாறு பிரிக்க முடியும் பிரபு? தயவு செய்து என்னையும் தங்களோடு சேர்த்து அழைத்துச் செல்லுங்கள் பிரபு. கூட்டிட்டு வாங்களே மகாராஜா. ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அனுமன் சஞ்சீவனி முடியை கொண்டு வருவார் இல்லையா? சீதா, மகாராஜா, ஒருவேளை இவர் வரலன்னா அப்புறம் உங்களை மணவாசல்ல காப்பாத்த யார் வருவா? சீதா, நீ அமைதியாக இரு. நான் லக்ஷ்மணனிடம் பேசிக் கொள்கிறேன். லக்ஷ்மணா, இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் நீயும் என்னுடன் வனவாசத்திற்கு வந்துவிடு. பிரபு, தம்பி லக்ஷ்மணா, ஒரே நேரத்துல 2 ராவணனோட வதமா? எந்த ராவணன் யார வதம் பண்ணுவான்? ராமா, ராமாயணத்துல ஒரே ராவணன் தானே இருந்தான். இங்கேயும் ஒரே ராவணனோட உருவம் தான் இருக்கு. ஆனா ராவணனோட தலை 10 இருக்கு. இல்ல பட்டு, மடல்ல ராவணனோட 10 தலைய பத்தியில 2 ராவணனை பத்தி எழுதியிருக்கு. ஆனா 2 ராவணனும் எப்படி எதிரும் புதிருமா வருவாங்க? ஸ்ரீராமர் ஹனுமாரோட காட்சி ஆரம்பமாக போகுது. என்னோட காட்சியா? பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் தேடுறாங்க. அடுத்து உங்களுடைய காட்சி. ஐயோ கடவுளே, நான் இன்னும் தயாராகலையே. சீக்கிரம் வாங்க. தங்கமான பிடிக்கிறதுக்காக தாய் சீதை வேண்டுதல் விட்டாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றறதுக்காக ஸ்ரீராமன் கிளம்பினாரு. அவரு திரும்ப வராததுனால சீதா தேவி அவரை தேடுறதுக்காக லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டாங்க. அப்போ லக்ஷ்மணன் ரேகைய கோடிட்டு சீதா தேவி அதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு அவர் கட்டளையிட்டாரு. ஆனா துஷ்ட ராவணன் அவருடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு சீதா தேவிய அபகரிச்சுட்டு போயிட்டாரு. தேவி சீதாவை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட சண்டை போட வந்தது பச்சிராஜு ஜடாயு.
யார் நீ? என் பேரு ஜடாயு. இங்கு என்ன செய்கிறாய்? செல். தாய் சீதா தேவி உடனே விட்டுவிடு. வாயை மூடு. துஷ்ட பறவையே, என் வழியிலிருந்து விலகிச் செல். இல்லை என்றால் உனது உயிர் இங்கேயே பறிக்கப்படும். என்னுடைய தாயை சீதா தேவியை காப்பாற்றி யாராலும் இங்கிருந்து அழைத்துச் செல்ல இயலாது. சின்ன மகாராணி தாங்களா? இனிமே நான் தான் சீதா தேவி. ஆனா பெரிய மகாராணி அசோகவன காட்சிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. தாத்தாச்சாரியாரே, மகாராணி. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சரிங்க மகாராணி, உங்க உத்தரவு. நன்றாக கேட்டுக்கொள் ஜடாயு. இப்பொழுது உன்னுடைய மரணம் முடிவாகிவிட்டது. ஆனா மகாசக்தி ராவணன் கூட ஜடாயுவால ரொம்ப நேரம் சண்டை போட முடியல. கடைசியில ஜடாயுவை காயப்படுத்தி அவரை வீழ்த்திட்டாரு. ஸ்ரீராமரும் அனுமாரும் சந்திக்கிறது தான் அடுத்த காட்சி. ஆனா ராமனங்க சேவகரே, ஐயா, நான் உங்களை கூப்பிடலைங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க உடனே மகா மந்திரியையும் அச்சுதேவரையும் இங்க வர சொன்னேன்னு கூப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க பண்டிதரே. அம்மா தாயே, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எங்களை காப்பாத்துமா. எங்க இருக்கா ராமகிருஷ்ணன்? வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது நல்லா இருக்கே. அவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, அவன் வரலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றத கேளு. நீ பார்வையாளர்கள் கூட பேசிக்கிட்டே இரு. அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டே இரு. ஆனா எப்படி? ஐயோ, ஏதாவது பண்ணி சொன்னதை செய்ய. புரிஞ்சுதா? உத்தரவு குருதேவா. அடுத்த காட்சி ஆரம்பமாகறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. உங்கள எத்தனை பேருக்கு ராமாயணத்தை பத்தி முழுசா தெரியும்? எனக்கு முழு ராமாயணம் தெரியும். ஆமாமா, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வினா விட விளையாட்டு விளையாடலாம். இது உங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு யாரால சரியா பதில் சொல்ல முடியலையோ அவங்க முகத்துல கரை பூசப்படும். தயாரா இருக்கும். இது உங்களுடைய முதல் கேள்வி. இந்த உலகத்திலேயே 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் யாரு? அவரு ஸ்ரீராமன் கூட இருப்பாரு, இன்னமும் இருக்காரு. நீங்க சொல்லுங்க. வாயு புத்திரன் அனுமான். சரியான பதில். இரண்டாவது கேள்வி. தாய் சீதைய என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? இல்லம்மா, நீங்க வேண்டாம். நீங்க பதில் சொல்றதா இருந்தா நான் தானே சொல்லி ஆகணும். அம்மா கூட இருக்கிற பெண்கள் இருக்கீங்களே, நீங்க பதில் சொல்லுங்க. வைதேகி, ஜானகி, ஜனகபுத்திரி. போதும் 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 போதும். நீங்க முழு ராமாயணத்தையும் சொல்லிடுவீங்க போல இருக்கே. இந்த பொண்ணு அனாவசியமா நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கே. மந்திரியாரே, நான் இப்ப உடனடியா மேடைக்கு போயாகணும். ஆனா நீங்க தான் எப்படியாவது இந்த வேலையை சரிவர செஞ்சாகணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியும் தெரியல அச்சுதேவரே. இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. நீங்க கவலைப்படாம இருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்களோட வேலை தடை இல்லாம நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். ராவணனுடைய எந்த தம்பி 6 மாசத்துக்கு தூங்கிட்டு இருப்பான்? நீங்க சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அது நல்ல பேராச்சே. அந்த பேரு மகாபாரதத்துல கூட இருந்தாரே. நல்ல கதாபாத்திரம்.
நல்ல பலசாலியா கூட இருந்தாரு. தொண்டையில இருக்கு, வாயில வர மாட்டேங்குது. அந்த பேரு கும்பகர்ணன். கும்பகர்ணன், அதேதான். கும்பத்தை கோவில்ல வைப்பாங்க. கர்ணன் மகாபாரதத்துல இருந்தாரு. கும்பகர்ணன். அட, உங்களுக்கு இது கூடவா தெரியாது? யார் நீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அவளை தண்டிக்கணும். அவளை சரியான பதில சொல்லவே இல்ல. சாரதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த விளையாட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு ராம்லீலாவை ஆரம்பி. ஆனா அவர் முகத்துல கரிய பூசணுமே. ஐயோ, அதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நாடகத்தை ஆரம்பி, சீக்கிரம். நேர்களே, நாம இந்த விளையாட்டை அப்புறமா விளையாடலாம். இப்போ ராம்லீலாவோட அடுத்த காட்சியை ஆரம்பிப்போமா? ராவணன் சீதா தேவிய அபகரிச்சுட்டு போனதுல இருந்து ஸ்ரீராமன் சீதையை நினைச்சு ரொம்ப துக்கத்துல வாடிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு இடத்துல ஹனுமான் அறிமுகமாக போறாரு. ஹனுமான் பிரம்மனுடைய வேஷத்துல வந்து ராமன் லக்ஷ்மணனை சோதிக்க போறாரு. சீதா, சீதா, ஐயா, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர் போல தெரியுதே. அப்படி இருக்கும்போது இப்படி சந்நியாச வேஷம் பூண்டு எதுக்காக இப்படி வனத்துல அலையறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்னுடைய மனைவிகளை தேடிக் கொண்டிருக்கிறேன். மகாராஜா, மனைவிங்க இல்ல, மனைவி மனைவி. நான் என்னுடைய மனைவியை தேடிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமாம், அந்த பாவி ராவணன் அவளை அபகரித்து விட்டான். ஓஹோ, ஹனுமான் அவர்களே, அவன் எந்த திசையில் சென்றிருப்பான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் தான் ஹனுமான். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க மகாராஜா? நான் தான் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே. உங்களுடைய முக பிரகாசத்தை பார்த்தாலே தெரிகிறது. 4 வேதங்களையும் 18 உபனிஷதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்த ஹனுமான் தாங்கள்தான் என்று. நானும் முதலையே உங்களை கண்டுபிடிச்சிட்ட பிரபு. உங்களுடைய திவ்ய கண்களே சொல்லுது, மனிதர்களிலேயே தலை சிறந்தவர், அஸ்திரங்கள் பயன்படுத்துறதுல வல்லவர், தர்மத்தையே வழிபடும் மரியாதைக்குரிய புருஷோத்தமர் ராமர். என் பணிவான வணக்கங்களை ஏத்துக்கோங்க. இல்லை நண்பா, தங்களை சந்தித்தது எனது சௌபாகியம். உங்களை நான் சந்திச்ச இந்த தருணம் தான் என் வாழ்க்கையில நான் என்னைக்கு மறக்க முடியாததா இருக்கும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, தங்களது இடம் என்னுடைய உள்ளத்தில் உள்ளது. நீங்க யுக யுகங்களா என் உள்ளத்துல வாழ்றீங்க பிரபு. இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன், எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்களோட நிழல் கூட உங்க மேல பட விட மாட்டேன். எனக்கு அது நன்றாக தெரியும். எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது. நான் கல்பதி ராமகிருஷ்ணன். நான் ஒவ்வொரு நாளும் விடாம பூஜிக்கிற என் தாயுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது உண்மைனா அவங்க மேல ஆணையா சொல்றேன், என் மகாராஜா மேல ஒரு துரும்பு கூட விட நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த 3 லோகங்கள்லயும் மகாராஜாவுக்கு எங்கேயாவது எதிரிங்க இருந்தா அவங்க மகாராஜாவோட நிழலை தொடறதுக்கு முன்னாடி என்ன தாண்டி தான் போக வேண்டி இருக்கும். வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய்! வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய்! வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய்! வாயு புத்திர ஹனுமானுக்கு ஜெய்! பக்தனுக்கும் பகவானுக்குமான சந்திப்பு யுக யுகங்களுக்கும் ஒரு முறை தான் வரும். இப்போ என்னுடைய கணவர் அதாவது ஸ்ரீ ஆஞ்சநேயர்
இலங்கைக்கு போக போறார். ஸ்ரீராமனுடைய சக்தியை விளக்கிச் சொல்ல போறார். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. நீதான் என்னுடைய இலங்கை நகரத்தில் பிரளயத்தை உண்டாக்கியவனா? உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த இலங்கேஸ்வரனுக்கே நீ சவால் விடுகிறாயா? வந்துவிடு, வந்துவிடு, என் பாதங்களில் சரணடைந்து விடு. இல்லை என்றால் உன்னை நான் தண்டிப்பதை பார்த்து இந்த உலகமே வியந்து விடும். துஷ்ட வானரனே! இந்த அல்ப வானரம் தான் ஓ லங்கையவே சுட்டு பொசுக்கி இருக்க. ஓ சாம்ராஜ்யம் முழுக்க எங்க பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமா இருக்கு. அதுக்கும் காரணம் இந்த அல்ப வானரம் தான். இப்பவாவது திருந்து உன் அகங்காரத்தை விட்டொழிச்சிரு. இல்லன்னா உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த சிம்மாசனம் உன் கையில இருந்து நழுவி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்ன கூறினாய்? உங்க அகங்காரம் தான் உங்களோட மிகப்பெரிய எதிரியே. உங்க தம்பிங்க வேணும்னா இதுக்கு பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். நீங்க கத்துக்கிட்ட வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் இப்பவே விட்டுடுங்க. மக்களுடைய பக்தியையும் அவங்க அப்பாவித்தனத்தையும் சுயநலமா பயன்படுத்திக்கிற மகா பாவியே, இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமா இருக்க போகுது. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பண்டித அனுமான்? நான் சக்தி வாய்ந்த ராவணன். உன்ன மாதிரி துஷ்ட வானரனை என்னால ஒரே நொடியில பஸ்மமாக்க முடியும். நீ எப்போ இந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்தியோ அன்னையில இருந்து இதே முயற்சியில தான் இருக்க. ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பண்டிதனே, உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு மகா பாவி ராவணனே. நான் ராம பக்தன் அனுமான். நான் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய வரத்தையும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நொடியில பஸ்பமாக்கிடுவேன். நம்மள யாரு பெரிய தைரியசாலின்னு இனிமே அந்த காலம் தான் பதில் சொல்ல போகுது. அந்த காலம் வர்ற வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தான துஷ்ட வானரனே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.